الله الرحمن الرحيم الحمد لله على كل حال அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் 5 தராவீஹை முடித்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மீதம் இருக்கக்கூடிய தராவீஹையும் நோன்பையும் சலாமத்தாக நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். குர்ஆனில் கூறப்பட்டுள்ள ஆச்சரியமான சில செய்திகளில் இன்றைக்கு மண்ணு செல்வா குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சமுதாயம் பனூ இஸ்ரவேலர்களுக்கு சொர்க்கத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் மண்ணு செல்வா என்கிற உணவை அல்லாஹ் தஆலா இறக்கினான். இன்றைக்கு நாமெல்லாம் என்ன செய்கிறோம்? சாப்பிடுவதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்ன சமையல் செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். குறிப்பாக பெண்கள் அன்றைக்கு உண்ண சமையலை முடிவு செய்வது ஒரு பெரிய சிரமமான காரியமாக இருக்கும். இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யலாம், உணவு செய்யலாம், சால்னா காய்ச்சலாம், இதுவே ஒரு சிரமமான காரியமாக இருக்கும். ஆனால் பனூ இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு நாளும் மண்ணு செல்வா என்கிற சுவனத்தினுடைய உணவை அல்லாஹ் தஆலா இறக்கினான். மண்ணு அப்படின்னா வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய, வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய தேன். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற தேன்லாம் என்ன கலராக இருக்குது? ப்ரௌன் கலரில் இருக்குது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா வானத்திலிருந்து சோனத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அந்த இறக்கிய மண்ணு என்று சொல்லப்படுகிற வெள்ளை நிறத்தில் தேனை அல்லாஹ் இறக்கினான். சல்வா என்று சொன்னால் சமைக்கப்பட்ட காடை போன்ற ஒரு பறவையினுடைய கறி. சில பேர் காடைன்னு சொல்கிறாங்க, சில முஹத்திஸுகள் சிட்டுக்குருவி போன்ற ஒரு சின்ன பறவையினுடைய கறியை அல்லாஹு தஆலா சமைத்து அல்லாஹு தஆலா அதை இறக்குவான். ஒவ்வொரு நாளும் சுபஹ் உதயமானதிலிருந்து சூரியன் உதயமாகும் வரைக்கும் அந்த உணவு மண்ணு செல்வா இறங்கும். எப்படி பனி பொழிகிறதோ அதுபோல ஒவ்வொரு நாளும் மண்ணு செல்வா இரண்டும் இறங்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளவு உணவு தேவையோ அவ்வளவு உணவை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளவு உணவை மட்டும்தான், அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதிகமாக எடுத்தாங்கன்னா அந்த உணவு கெட்டு போய்விடும். தேவைக்கு அளவாக எடுக்கணும். 6 நாள் இறங்கும். சனிக்கிழமை மட்டும் இறங்காது. சனிக்கிழமை பனூ இஸ்ரவேலர்களுக்கு இபாதத்துடைய நாள். எப்படி நமக்கெல்லாம் ஜும்ஆவுடைய நாள் இபாதத்திற்குரிய நாளாக இருக்கிறதோ அதுபோல பனூ இஸ்ரவேலர்களுக்கு சனிக்கிழமை இபாதத்துடைய நாள். அன்னைக்கு இறங்காது. வெள்ளிக்கிழமை மட்டும் சனிக்கிழமைக்கு சேர்த்து எடுத்து வச்சுக்கொள்ளணும். அன்னைக்கு மட்டும் கெட்டு போகாது. மறுநாளுக்கும் சேர்த்து எடுத்து வைத்தால் எப்படி அல்லாஹ் ரிஸ்கை வைத்திருக்கிறான் பாருங்க. எவ்வளவு ஆச்சரியமான செய்தியாக இருக்குது. அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலிருந்து இறக்குகிறான். எல்லா நபருக்கும் அல்லாஹு தஆலா அதை கொடுக்கிறான். ரொம்ப ஆரோக்கியமான உணவு, இனிப்பான உணவு, சாப்பிடுவதற்கு ருசியாக சுவையாக இருக்கக்கூடிய உணவு. தேவைக்கு அளவாக எடுத்துக்கணும். அதிகமாக எடுத்த கெட்டு போயிடும். வெள்ளிக்கிழமை மட்டுமே செய்யணும். சனிக்கிழமைக்கு சேர்த்து எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். இப்படி எடுத்து வைத்து கொண்டால் அந்த உணவு கெட்டு போகாது. மற்ற நாட்களில் அதிகமாக எடுத்து கெட்டு போயிடும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, நம்ம பகுதியில் காளான் இருக்குங்கள்ல, அந்த காளான் என்கிற அந்த உணவு இருக்கிறதே அது மண்ணு இனத்தை சார்ந்தது. மண்ணு செல்வார் சொல்கிறவங்கள்ல அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலிருந்து இறக்கிய அந்த உணவினுடைய மண்ணு இனத்தை சார்ந்தது.
மண் வகையை சார்ந்தது தான் காளான். அல் கமஅது மினல் மன்னி வமாஉஹா ஷிஃபாஉன் லில் ஐன். அந்த காளானில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் இருக்கிறதே, அது கண்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அந்த மண்ணை என்ன செய்வாங்க, சில பானங்களில் தண்ணீரில் கலந்தும் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஏராளமான உணவுகளை இறக்கி இருக்கிறான். நாம் சாப்பிடுகிறோம் அல்லவா, அஜ்வா என்று சொல்லப்படக்கூடிய பேரித்தம்பலம், அதுவும் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட பழம். அல் அஜ்வத்து மினல் ஜன்னதி வஃபீஹா ஷிஃபாஉன் மினஸ் ஸம்மி. யாராவது ஒரு நபருக்கு விஷத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தஆலா ஷிஃபாவை அஜ்வாங்கிற பேரித்தம்பலத்தில் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒருவர் சிஹ்ரால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பேரித்தம்பலத்தை 7 நாட்களுக்கு தொடர்படியாக யார் சாப்பிடுவாரோ அல்லாஹு தஆலா அதன் மூலமாக சிஹ்ரை கூட நீக்கக்கூடிய ஆற்றலை அதற்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே போல அந்த மண் இனத்தை சார்ந்துதான் காளான் என்ற உணவு. இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் பதிவு செய்கிறாங்க, அல் கமஅது மினல் மன்னி வமாஉஹா ஷிஃபாஉன் லில் ஐன். காளான் என்பது இருக்கிறதே, அது மண் இனத்தை சார்ந்தது. அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் கண்களுக்கு ஷிஃபாவை தரக்கூடியது என்பதாக சல்வாவை குறித்து சொல்கிற போது, அது பொரிக்கப்பட்டு சமைக்கப்பட்டு அந்த உணவு அல்லாஹு தஆலா அதை இறக்கி இருக்கிறார். என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பனு இஸ்ரவேலர்கள் தொடர்ந்து இதே உணவை சாப்பிடுவதா இருக்கு, எங்களுக்கு நாங்கள் சமைச்சு சாப்பிடணும், எங்களுக்கு இந்த உணவுலாம் வேணாம். என்ன செஞ்சாங்க, நிறைய எடுத்து வைக்க ஆரம்பித்தாங்க. நிறைய எடுத்து வைக்க ஆரம்பிச்சனால உணவு கெட்டு போச்சு. அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தஆலாவுடைய விதித்த அந்த கட்டளைக்கு மாறு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹினுடைய உத்தரவு என்ன, அளவாக எடுத்துக்கொடுங்கிறது அல்லாஹுடைய கட்டளை. அதிகமாக எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்படி அல்லாஹுக்கு மாறு செஞ்சனால அல்லாஹு தஆலா அந்த உணவை நிறுத்திட்டான். அல்லாஹு தஆலா அதையும் சொல்லி காட்டுறான், வமா லலமூனா வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظلمون. நாம் அநியாயம் செய்யவில்லை, அவர்கள்தான் அந்த மக்கள் தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொண்டார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய துஆவின் பரக்கத்தினால் அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு சொர்க்கத்திலிருந்து அல்லாஹு தஆலா இப்படி உணவை இறக்கினார். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போருக்கு போயிருந்தப்ப சரியான கஷ்டப்பட்டாங்க உணவில்லாமல். ஒரு சஹாபிட்ட கொஞ்சோண்டு உணவு இருந்தது. யா ரசூலுல்லாஹ் கொஞ்சோண்டு உணவு இருக்குன்னு சொல்லி சொன்னப்ப அதை அப்படி வைங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உணவுல யா அல்லாஹ் பரக்கத் செய்ய அல்லாஹ் சொல்லி துஆ செஞ்சாங்க. ஏராளமான சஹாபாக்கள் அந்த உணவை சாப்பிட்டாங்க. மழை இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க, அல்லாஹ்ட்ட மழைக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க. அல்லாஹு தஆலா மழையை இறக்கினான். மழை இறக்கி தண்ணீர் கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கினான். நம்ம இன்னும் பார்க்கிறோம், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா யார் தக்வா செய்கிறார்களோ அவர்களுக்கு தன் புறத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா ரிஸ்கை வழங்குவதாக திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை தக்வா செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கஷ்டத்திலிருந்து வெளியாகக்கூடிய பாதையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அவர் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அவருக்கு ரிஸ்க் வழங்குவான். நமக்கு தெரியாது ரிஸ்க் எங்கிட்டிருந்து வரும்னு தெரியாது, ஆனால் அல்லாஹ் ரிஸ்க் வழங்குவான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு ரூமில் தங்கியிருப்பாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி அவர்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு வரும்போதுலாம் அந்த சீசனில் கிடைக்காத பழங்கள்லாம் இருக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அறையில். இது எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்க. அன்னா லக்கி ஹாதா, இது எப்படி உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும்போது, காலத்துஹு மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹுடைய புறத்திலிருந்து கிடைத்ததுன்னு சொல்லி சொல்லுவாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அளவுக்கு இறையச்சம் உள்ளவர்களாக தக்வா செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவர்களுக்கு மட்டுமல்ல, நாமும் தக்வா செய்தால்
அல்லாஹ்வை எப்படி அஞ்ச வேண்டுமோ அந்த முறையில் நாம் அஞ்சினால் அல்லாஹ் நமக்கும் ரிசுக்கை கணக்கில்லாமல் அல்லாஹ் தருவான். எப்படி பனு இஸ்ரவேலர்களுக்கு சொர்க்கத்திலிருந்து மண்ணு செல்வம் இறக்கினானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹு தாலா எப்படி சில நபர்களுக்கு அல்லாஹு தாலா உணவை கொடுத்தானோ, இறைநேசர்களுக்கு அல்லாஹ் எப்படி தன் புறத்திலிருந்து ரிசுக்கை கொடுக்கிறானோ, அதுபோல நமக்கும் அல்லாஹ் ரிசுக்கை தருவான். ஒரே ஒரு நிபந்தனை தான், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விதத்தில் அஞ்சினால், அல்லாஹ்வை எப்படி பயப்படுமோ அப்படி பயந்தால் அல்லாஹ் ரிசுக்கை தருவான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நமக்கும் அப்படி அவனுடைய புறத்திலிருந்து ரிசுக்கை வழங்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.